நான் என்ன சொல்கிறேன், அருமையான தம்பி அண்ணாமலை, இப்போது அவரை சுற்றி ஒரு 5 தலைவர்கள் இருக்கிறாங்க. இவங்க பண்ணுற இந்த சேஷ்டைகள் தான் இந்த தேர்தலுடைய வேட்பாளர் அறிவிக்க முடியாத ஒரு பெரிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போது கோயம்புத்தூரில் அவர் விரும்புகிற ஒரு தொகுதி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயமாக என்ன செய்வீங்க, நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கக்கூடிய தொகுதி ஒன்று இருக்கா நம்ம விட்டு கொடுப்போம். யார் ஜெயிச்சா நமக்கு என்ன? பாஜக இருக்கக்கூடிய தற்போதைய தலைவர்களும் இதை விரும்பல. அவர் வந்தா ஜெயிச்சிருவாரு, வளர்ந்துருவாரு, நமக்கு பேர் கிடையாது. ஏங்க நீங்க நினைக்கிற நீங்க பேசுறீங்க, நான் இப்ப அதுதான் நான் சொல்றேன். இப்ப அதான் நடந்து கொண்டு இருக்கின்றதுங்க. ஏன் எந்த தொகுதியிலும் வேட்பாளர் சரியில்லைங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, யார் வந்தா என்ன, நமக்கு சாதகமானவர்கள் வர வேண்டும், நான் வளர வேண்டும், அப்படிதான் நீங்க இருக்கிறீங்களே தவிர மக்களுக்காக எதுவும் செய்யறதா நீங்க இல்லை. பிஜேபியில் அண்ணாமலைக்கு நீங்க முதலிடம் கொடுக்கலன்னா பிஜேபின்ற கட்சியே தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. இப்போ அவரை சுற்றி இருக்கிற தலைவர்களை பற்றி பேச சொன்னால் ஒரு நிமிஷம் தான். அவருக்கு தெரியும் யார் மேலே என்னென்ன குற்றங்கள் இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, ஐயா நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் பேசுனீங்க தம்பி, அண்ணாமலை இல்லைன்னா நாங்கள் நோட்டாக தான் நாங்கள் போடுவோம். ஒருத்தர் என்ன சொல்கிறேன், நாங்கள் டோட்டல் நான் தேர்தலை புறக்கணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். குடும்பமாக நாங்கள் புறக்கணிக்க போகிறோம். நான் எடுத்து காட்டவா என் வாட்ஸ்அப் எத்தனை பேர் அனுப்பியிருக்கிறாங்கன்னு? அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் நின்னார் இல்லையா? அதே தொழில் ஜெயிச்சுட்டு வர வேண்டியதானே? ஏன் மாறுறீங்க நீங்கள்லாம்? ஏன் மாறுறீங்க? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேற யாருக்கும் விட்டு கொடுக்குறீங்க, வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க. அப்படி இல்லை, நான் எங்களை மட்டும் ஜெயிக்க வச்சிருக்கேன், மித்ததெல்லாம் இல்லைங்க. இதுவே சந்தேகம் தாங்க. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டே சந்தேகங்க ஜெயிக்கிறது. இப்போ ஃபைனலாக இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு தொகுதி கொடுப்பாங்களா, இல்லை அவர் போட்டியிடணுமா அப்படின்னு கொடுத்துதாங்க ஆனும் தலையெழுத்து. கேட்குற தொகுதி கொடுக்குங்க, கேட்குற தொகுதியை கொடுத்துதான் ஆனால் அவர் நிற்க மாட்டார். அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், சரியா? இவங்க எல்லாரையும் எந்த இடத்துல எப்போ சந்திக்கணும் அவருக்கு தெரியும். இந்த தேர்தலில் ஒருவேளை உங்கள் வேலையில் நீங்கள் காட்டலாம். அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், மறுபடியும் நான் சொல்கிறேன், அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஆங்கிலிக்கன் திருச்சபையின் ஆர்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். ஃபாதர், பிஜேபிக்குள்ள இன்னமும் இந்த ஃபைனலிஸ்ட் பண்ண 27 தொகுதி கேண்டிடேட் அறிவிக்க முடியல. இன்னும் ஓரிரு நாட்கள்னு சொல்கிறாரு பியூஷ் கோயல் அவர்கள். என்ன நடக்குது? அண்ணாமலை வானதி நிற்கிற தொகுதியை கேட்குறாங்க, அப்படியும் ஒரு தகவல் பரவுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு தேசிய கட்சி அது. நீங்கள் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் இப்போ நல்ல பிஜேபி வளர்ந்துடுச்சு. ஆனால் தமிழகத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிற இந்த பிஜேபிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இந்த தேர்தல் களம் இப்பொழுது இருப்பது போல எனக்கு தெரிகின்றது. என்ன ரகசியம்னா, வேட்பாளர்களுடைய தேர்வு தான் இதற்கு காரணம். இப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மற்ற மாநிலங்களுக்கு வந்துச்சானா இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது, காங்கிரஸை காட்டிலும் நிர்வாக திறமையிலே மிக சிறப்பாக இன்று உலகமே போற்றக்கூடிய ஒரு அருமையான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது. இதில் எந்த விதத்துலையும் நம்ம அதை குறை சொல்லவே முடியாது. ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய தலைவர்கள், அதான் நான் எப்பவுமே என்னுடைய திருச்சபைகளில் போதனை பண்ணும்போது நான் ஒரு கதை ஒன்று சொல்லுவேன், நண்டு கதை. இந்திய நண்டு கதையை நண்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், திறந்து வச்சுக்கலாம் எதுக்குள்ளே போட்டாலும். மற்ற நாட்டு நண்டை நம்ம திறந்து வைக்க முடியாது, வெளியே ஓடிடும். ஆனால் இந்திய நாட்டு நண்டை மட்டும் திறந்தே வைக்கலாம். காரணம் என்னென்னா, ஒரு நண்டு மேலே ஏறி வந்துச்சுன்னா அடுத்த நண்டு என்ன பண்ணால் அதுடைய காலை பிடிச்சிக்கிட்டு தானே ஏறுன்னு நினைக்கும். இப்போ அப்படியுடைய சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அருமையான தம்பி அண்ணாமலை அவர் பிஜேபியுடைய மாநில தலைவராக இருந்தார். எந்த சமயத்தில்னு சொல்லி நீங்கள் சிந்திக்கணும். தன்னுடைய ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு அவர் ஐபிஎஸ்ல இருந்து கொண்டு நிறைய சம்பாதிக்கணும்னா சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் நேர்மையான
ஒரு நல்ல ஆஃபீஸராக அவர் திறமையாக வேலை செய்தபடியினாலே இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழகத்திலே வந்து நம்முடைய கட்சியை நன்றாக மேற்கொண்டு போக முடியும் என்கின்ற ஒரே காரணத்தினாலே மாநில பொறுப்பை அவருடைய கரங்களில் கொடுத்துறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போது அவரை சுற்றி ஒரு 5 தலைவர்கள் இருக்கிறாங்க. இவங்க பண்ணுற இந்த சேஷ்டைகள் தான் இந்த தேர்தலுடைய வேட்பாளர் அறிவிக்க முடியாத ஒரு பெரிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கு அவர் வந்து மாநில தலைமை பொறுப்பை எடுக்கும் பொழுது ஏன் நீங்கள்லாம் சும்மா இருந்தீங்க? அன்னைக்கு நீங்கள் பிஜேபியுடைய தலைமையினிடத்தில் கேட்டிருக்கலாமே. இப்போ புதுசாக வந்தவராச்சே, இவரை கொண்டு வந்து ஏன் நீங்கள் தலைமை பொறுப்பில் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, நான் வடை சுட்டு கொடுத்துருவேன், ஆனால் எனக்கு வடை கிடையாதான், நீங்கள் மாத்திரம் வடையை சாப்பிட்டு போயிடுவீங்களா? என்னங்க இது? வடை சுட்டது யாருங்க? இவ்வளவு நாள் மாவை தான் அரைச்சி வச்சுருந்தீங்க நீங்கள். தமிழகத்தில் வடை சுட்டது யாருங்க? வடை சுட்டது தம்பி அண்ணாமலை. அது வரைக்கும் மாவு கடந்தது, ஆனால் யாருக்கும் வடை எதுன்னு தெரியாது. அதை வடையாக்கி உங்களுக்கு கொடுத்தா அதை நீங்கள் மொத்தமாக சாப்பிட்டு போயிடுவீங்க, அவர் கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நிச்சயமாக ஃபாதர், நான் இதுலேருந்து கேள்வி கேட்குறேன். பாஜகவுக்கு கோயம்புத்தூரில் செல்வாக்கு இருக்குது, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். திரு அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு அப்புறம் இருக்குது, அதிகமாக இருக்குது. தெரிஞ்சே அதிமுக சம்மந்தமில்லாத இடத்துக்குலாம் பிஜேபிக்கு சீட்டு கொடுத்துருக்கு. கோயம்புத்தூரில் கொடுக்கல, எனக்கு தெரிஞ்சு ஒரு சீட்டை என்னமோ கொடுத்துருக்காங்க, அதுவும் வானதி அவர்கள், அதுவும் தூரம் கோவை வடக்க கொடுத்துருக்காங்க. இதுதான் முதல் குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது. நீங்கள் ஏன் பாஜக அது பரவலாக இருக்கக்கூடிய ஜெயிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் சீட்டு கொடுக்கல? இது முதல் குற்றச்சாட்டு. இது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிசைட் பண்ணதா, இல்லை பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள் டிசைட் பண்ணதா? இங்கே தான் சிக்கலே ஆரம்பிக்கும். அப்போ அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் போட்டி போடுங்க. அவர் தலைமைக்கே சொல்லிட்டேன், நான் போட்டி போட விரும்பலை. அந்த விரும்பலைங்கிறது வந்து இப்போ தெரிய வருது, அவங்களாம் இந்த நடக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு தெரிய வருது. எதுக்கு விரும்பலைன்னா, நீங்கள் அந்த இடத்துல சீட்டு கொடுக்கல, பரவாயில்ல, அவருக்குன்னு இல்லை, பொதுவாக கொடுக்கல, பிஜேபிக்காரங்க யாருக்குமே கொடுக்கல. அதனால தான் அங்கங்கே வந்து கலவரம் மாதிரி பாஜக தொண்டர்களே வந்து வெடிக்க ஆரம்பித்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ திட்டமிட்டு அங்கேயே நடந்திருக்கலாம் சரி. இப்போது ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அருமையான திரு அண்ணாமலை, தம்பி அண்ணாமலை, நேற்று தினத்தில் ஒரு அருமையான ஒரு பிஜேபி தலைவரோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அண்ணாமலை தான் தமிழகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும், தமிழகத்தில் அண்ணாமலைக்கு மிகுந்த சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கல்ல அப்படின்னு என்னை கேள்வி கேட்குறாரு. சரிங்களா? அப்படியாப்பட்ட எங்கே நின்றாலும் அவர் ஜெயிக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், பசி எடுத்து தான் எது சாப்பிட்டாலும் என்ன ஆகும்? வயிறு நிரம்பிடும். ஆனால் எனக்கு நான் பிடிச்ச இடத்துக்கு போய் எனக்குன்னு சாப்பிடணுன்னு ஒரு காரியத்தை நான் சாப்பிட்றேன், இஷ்டப்பட்டதை நான் விரும்பியதை நான் சாப்பிட்றேன். அதே போல தான் தம்பி அண்ணாமலை, அவர் விரும்புகின்ற ஒரு தொகுதி ஒன்று இருக்கின்றது. சரியா? இப்போ எப்படின்னா, இப்போ என்னுடைய தொகுதியில் வந்து அவர் நிற்கணும்னு ஆசைப்பட்டா நிச்சயமாக அவர் வரணும்னு ஆசைப்படுவோம், அதற்கான காரியங்களை நான் செய்வேன். அதே வண்ணமாக இப்போது கோயம்புத்தூரில் அவர் விரும்புகிற ஒரு தொகுதி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் எண்ணங்கள் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயமாக என்ன செய்வீங்க? நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கக்கூடிய தொகுதி ஒன்று இருக்கா நம்ம விட்டு கொடுப்போம். யார் ஜெயிச்சா நமக்கு என்ன? அதை நினைக்கல. ஆமா, அது அவர் நினைக்கல. அப்ப அதை எப்படி மக்கள் பார்ப்பாங்கன்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜக இருக்கக்கூடிய தற்போதைய தலைவர்களும் இதை விரும்பல, அவர் வந்தா ஜெயிச்சுருவாரு, வளர்ந்துருவாரு, நமக்கு பேர் கிடையாது. ஏங்க நீங்க நினைக்கிற, நீங்க பேசுறீங்க, நான் இப்ப அதுதான் நான் சொல்றேன். இப்ப அதான் நடந்து கொண்டு இருக்கின்றதுங்க. ஏன் எந்த தொகுதியிலும் வேட்பாளர் சரியில்லைங்க. அண்ணாமலை தொகுதி மட்டும் நான் பேசிட்டு இல்லை, எந்த தொகுதியும் வேட்பாளர் சரியில்லை. எனக்கு பெரிய ஒரு பயம் உண்டாயிடுச்சு. என்னன்னா, இவ்வளவு நாள் பேசினதான் வேஸ்டா போச்சு இல்லை. போன பேட்டியில் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், நான் இதே காரியத்தை தான். இப்போ ஒன்றும் நேரம் கெட்டு போலியே, இன்னும் டைம் இருக்குது. நம்முடைய எண்ணம் என்னன்னா, நான் ஜெயிக்கணும், அவ்வளோதான். நான் ஜெயிப்பதற்கு என்ன வழி அதை நம்ம பண்ணுவோம். என்ன இதில் என்ன ஈகோசம் என்ன தேவைப்படுது? ஏங்க அவர் கேட்குறாரு, அந்த தொகுதியை கொடுத்துட்டு போங்களேன். இதுக்காக தலைமையிலிருந்து டெல்லியிலிருந்து ஒருத்தர் வரணுமா? பிஎஸ் கோயல்னு சொல்லி ஒருத்தர் வந்து தான் சொல்லணுமா? அப்போது உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, யார் வந்தா என்ன, நமக்கு சாதகமானவர்கள் வர வேண்டும், நான் வளர வேண்டும், என் குடும்பம் வளர வேண்டும், அப்படிதான் நீங்க இருக்கிறீங்களே தவிர மக்களுக்காக நீ எதுவும் செய்யறதா நீங்க இல்லை. அதுதான் இப்ப என்னுடைய மனதில் படுது. விளங்குதா? இதுக்காக போய் தம்பி அண்ணாமலை போய் வேற ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்,
சரியா? இவங்க எல்லாரையும் எந்த இடத்துல எப்போ சந்திக்கணும் அவருக்கு தெரியும். இந்த தேர்தலில் ஒருவேளை உங்கள் வேலையில் நீங்கள் காட்டலாம். என்ன, அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், மறுபடியும் நான் சொல்கிறேன், என்ன, அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் அதே மாதிரி இப்போ வரைக்கும் பாஜகவால் அந்த 27 பேருக்கு வேட்பாளர்கள் அறிவிக்க முடியலை. அதை எப்படி பார்க்குறீங்க? அறிவிக்க முடியாததுக்கான காரணம் திரு அண்ணாமலை அவர்களால தானா? இல்லை அவங்க தான் இவர்கள் அண்ணாமலைக்கு தான் பெரிய முகம் இருக்கு? ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சியில் இவங்க தான் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க. எல்லா மீடியாலையும் அது வந்துடுச்சு. ஆனால் இந்த ஒரு தொகுதினால, திரு அண்ணாமலை தொகுதினால, கரெக்ட், அது அந்த ஒரு தொகுதி எடுத்துக்கலாமா? இல்ல பாஜகவுக்கு அண்ணாமலை இல்லைன்னா ஓட்டு கிடைக்காதுடா அப்படிங்கிறத ஏங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கணுங்க. பிஜேபியில் அண்ணாமலைக்கு நீங்க முதலிடம் கொடுக்கலன்னா பிஜேபின்ற கட்சியே தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. அதை உணர்ந்துக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் கேண்டிடேட் நிச்சயமா கிடையாதுங்க, நிச்சயமா கிடையாதுங்க. பிஜேபி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நிக்கணும்னா தம்பி அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி கிடையாதுங்க தமிழ்நாட்டில். கரெக்ட். இதே மாதிரி தான் இவங்க ஒரு குழு போட்டாங்க, தேர்தல் குழுன்னு சொல்லிட்டு. அதுவும் இப்படி தான் போட்டு இவங்களாவே ஒரு ஃபைனலிஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுலேயும் கடைசி நேரத்தில் அந்த குழுவே கலைச்சிட்டு விட்டாங்க. அதையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஃபைனல் பண்ணுற தொகுதியில் கேண்டிடேட் ஃபைனல் பண்ணுறதுல இல்லைங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களால முடியலை, அதை தான் நம்ம சொல்ல முடியும். சமூக வலைதளங்களில் அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் இந்த தொகுதி அவர் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி பல இது வருது. அப்போ இதை பாஜக தலைமை புரிஞ்சுக்கிட்டு தான் அதை எடுத்துக்க முடியும். ஓட்டு அண்ணாமலை இல்லைன்னா நமக்கு ஓட்டு உழாது. அவர் வாங்கின 11%, அதாவது தனிச்சே பாஜக சதவீதம் பார்லிமெண்ட்ல வாங்குது 11, கூட்டணியோட 18. இதுவும் நமக்கு வேணும்னா அண்ணாமலை இருக்கணும். அப்போ அதுக்காண்டி ஏதாவது ஒரு தொகுதியை கொடுக்கணும்னு தலையில கிட்ட பார்க்குறாங்களா என்ன? அதாவது இப்போ மேலிடத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி மேலிடத்தில் அவங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணாமலையுடைய ஒர்க்மேன்ஷிப் எந்த அளவுக்கு அவர் வேலை செய்திருக்கிறார் நல்லா தெரியும். ஆனால் தமிழகத்தில் என்னன்னா, இவர் பட்டால் எல்லாத்தையும் பேசுறதுனால, எல்லாத்தையும் கரெக்டா குற்றச்சாட்டு பயப்படுறாங்க. அந்த விஷயத்துல ஒண்ணுமே இல்ல. இந்த விஷயத்துல ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. திமுக ஒன்று சேர்ந்துக்கிறது, அதிமுக ஒன்று சேர்ந்து, பாஜக ஒன்று சேர்ந்துக்கிறது. ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ இதே தம்பி அண்ணாமலையை இப்போ அவரை சுற்றி இருக்கிற தலைவர்களை பற்றி பேச சொன்னால் ஒரு நிமிஷம் தான். அவருக்கு தெரியும் யார் மேலே என்னென்ன குற்றங்கள் இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் தன் கட்சியை காட்டி கொடுக்க கூடாது என்பதற்காக, தன் கட்சி வளர வேண்டும் என்பதற்காக தன் சுயத்தை எல்லாம் வெறுத்து விட்டு, சுய விருப்பத்தை எல்லாம் வெறுத்து விட்டு கட்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். மட்டுமல்ல, மக்களுக்கு நல்லது செய்யணும், அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி அவர் நினைக்கின்றார். அப்படிப்பட்டவரை போய் நன்றாக உற்சாகப்படுத்தி நாம அவர் வரட்டும், வந்தால் நல்லதுன்னு சிந்திக்கிறவன் தான் மனிதன். இல்லை அப்படியே இல்லட்டாலும் அவங்களால பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஏன் அந்த மாதிரி தடங்கள் வருது? அப்போ பண்ண முடியாது இல்லை. அதாவதுங்க, தம்பி அண்ணாமலை இல்லை என்றால் பிஜேபி இல்லை, தம்பி அண்ணாமலை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் எத்தனை பேர் எனக்கு அனுப்புகிறாங்க, என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, ஐயா நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் பேசுனீங்க, தம்பி அண்ணாமலை இல்லைன்னா நாங்கள் நோட்டாக தான் நாங்கள் போடுவோம். ஒருத்தர் என்ன சொல்கிறேன், நாங்கள் டோட்டல் நான் தேர்தலை புறக்கணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். குடும்பமாக நாங்கள் புறக்கணிக்க போகிறோம். நான் எடுத்து காட்டவா என் வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் அனுப்பியிருக்கிறாங்கன்னு? மீடியாக்கள் சொல்கிறது ஒருவேளை பொய்ன்னு ஒருவேளை சிலர் சொல்லலாம். ஆனால் என்னுடைய ஃபோனில் நான் சொல்ல முடியும் எத்தனை பேர் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்னு மெசேஜ். அதுக்கு பயந்துட்டு தான் நீங்கள் பாஜகவில் அந்த 27 பேர் கேண்டிடேட் அறிவிக்க முடியல. அதனால தான் முடியல. ஏன்னா குழப்பம் நல்லா தெரிஞ்சே போச்சு. மேலிடம் இப்போ கையெழுத்து போடணும். சரி, நீங்கள் தேர்வு செய்ய வேட்பாளர் சரியான வேட்பாளர் இப்போ நீங்கள் அறிவிக்கலாம்னு சொல்லி மேலிடம் கையெழுத்து போட்டாதான் இவங்களுடைய வேட்பாளர் செல்லுபடி ஆவாங்க. அதனால மேலிடம் என்ன சொல்லிடுச்சு, இதை குழுவே சரியில்லை, நீங்க எடுத்த வேட்பாளர் சரியில்லைன்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டார். இதான் நடக்குது இப்போ கதை. இல்லை, நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் மாநில தலைவராக இருக்காரு. அதை தாண்டி பல பேர் இங்கே மறைமுக தலைவராக செயல்படுறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்களால ஒரு டிசிஷன் கூட எடுக்க முடியலன்னா அப்போ தலைமை சரியில்லைன்னு தானே அர்த்தம். தமிழக தலைமை அது அப்படியே எடுத்துக்கிட்டு, ஏன்னா நாங்கள் பார்த்துக்கிடுவோம், அவர் வேலையை பார்க்கட்டும், ஓகே நாங்கள் தூக்கி நிப்பாட்டிடும். அதே நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்னா, நான் அவரை குறை சொல்லலை, பட் அவர் ஒரு நல்ல மனிதன். ஆனால் பாஜகக்குள்ள அவரையும் மீறி பல தரைகள் செயல்படுறதுனால அந்த சிக்கல் வருதுன்னு சொல்கிறாங்க. அருமையான நாகேந்திரன் அவர்கள் பதவி ஏற்கும்போது சொன்னார்னா, இது ஒரு தளம், இது ஒரு பேஸ், இந்த கோபுரத்தோட கலசத்தை தூக்கி அடுத்தது அதுதான் வைக்கணும். அண்ணாமலை கோபுரத்தை கட்டிட்டு போயிட்டாரு, கலசத்தை தூக்கி கும்பாபிஷேகம் தான் வைக்கணும், அதை நான் வச்சிருவேன் அப்படின்னு தான் சொல்லி அவர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு. உண்மையில இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த கலசம் கும்பாபிஷேகம் செய்யப்படுமா? அந்த கோபுரம் தமிழ்நாட்டில் பாஜக ஏங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ அந்த களத்தையே இவங்க உடைக்கிறாங்கல்ல.
எங்க இந்த கும்பாபிஷேகம் பண்றது? அவர் கட்டி வச்சதை உடைக்கிறாங்க, உடைச்சிட்டாங்க, கால்வாசி உடைச்சிட்டாங்க. இப்போ அதை தான் நான் சொல்ல முடியும். இன்னும் தேர்தல் காலத்தில் இதே மாதிரி போயிட்டு இருந்தால் சுத்தமாக உடைச்சி தான் போடுவாங்க. ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஒரு வருஷ பிஜேபி உடைய இது என்னன்னு பாருங்க. கடந்த ஒரு வருஷமா அருமையான தம்பி நயினார் நாகேந்திரன் அவரும் பொறுப்பெடுத்தார். என்ன வளர்ச்சியே நம்ம பார்த்தோம் பிஜேபியில். எங்கேயாவது அண்ணா நயினார் நாகேந்திரன் பேசுறத பேட்டி எடுத்து போட்டாங்களா எங்கேயாவது? நீங்க சுத்தி பாங்க. இல்ல அது ஒரு தம்பி அண்ணாமலை பேசுறத மட்டும்தான் போட்டுட்டு இருப்பாங்க. இல்ல அது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்களா? அதிமுக தன்வசப்படுத்திக்கிட்டு பாஜகவை அவருக்கு வேண்டியப்பட்ட ஆளை போட்டு காரியத்தை நகட்டிக்கிட்டாங்க, ஒருத்தரை வளர விடல. அப்படிதானே அதை பாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்ப நீங்க இப்ப என்ன ஆச்சு? இப்ப அதனால என்ன ஆச்சு? பாஜக வளராது, பிஜேபி வர போறது. நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கை கோர்த்து போனாதான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும். நீங்க உங்க நினைப்பில வைத்து இருந்தால் அது உங்களுக்கு தவறான கணிப்பு. நீங்க தனியா நின்றுனால இன்னைக்கு ஒரு 10 சீட் வந்திருக்குமே. இல்ல அதை அந்த 10 சீட்டு வர்றது ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. இல்ல அதை நிரூபிச்சு காமிச்சிட்டு போயிருக்காரு முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதை புடிச்சுக்கிட்டு இவங்களால அதை ஸ்டெட் பண்ணி கொண்டு போக முடியல. இது என்ன கேட்டா எங்களுக்கு அப்போ 2026 அவங்க விரும்பல. எங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போயிட்டாங்களோ அதுக்குள்ளே. அது எங்களுக்கு அடுத்த தேர்தல் முக்கியம் இல்லை, அடுத்த தேர்தல் பல பேர் இது சொன்னாங்க. அதனால நான் சொல்றேன். அப்படியா? ஆமா, 26 முக்கியம் இல்லை எங்களுக்கு. ஏங்க சட்டசபையில போய் நீங்க உட்காராம பாராளுமன்றத்துல போய் உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே ஒருத்தர் மத்திய மந்திரி ஒருத்தர் இருக்கிறார், நீங்க பாக்குறீங்க. என்ன அவரு பாராளுமன்றத்தை விட்டுட்டு என்ன பண்றாரு? தமிழ்நாட்டுக்கு ஓடி வர்றாரு. இல்ல அது மந்திரி பதவி வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க வர்றாருங்க. அது எப்படி இருக்குன்னா, உச்சத்துல இருக்கிறார் ஒருத்தர், நான் கீழே தான் இருப்பேனா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே விளங்கலையே எனக்கு. அவர் ராஜினாமா பண்ணிட்டு போறது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கிறத கெடுத்துட்டு தானே வராரு. ஒரு பதவியில இருக்கிறவங்க வரலாமா? முதல்ல அதாங்க நான் சொல்ல வரேன். உங்களை நம்பி தமிழ்நாட்டில் உங்களால ஜெயிக்க முடியல. ஆனா வேற ஒரு இடத்துல இருந்து உங்களை ராஜ்யசபாக்கு அனுப்பி ராஜ்யசபால இருந்து உங்களை மந்திரி சபை கொடுத்து நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய அந்த நிலையில நீங்க என்ன செய்யணும்? நம்ம ஆட்கள் யாராவது ஒருத்தர் எனக்கு பதிலா நீ நில்லுப்பா, அந்த தொகுதியில வேலை பார்த்தவங்க, நான் வேலை பார்க்கறேன், நான் வேலை பார்க்கறேன், எனக்கு கொடுக்குற தொகுதியில நீ நில்லுப்பா, நான் மத்திய மந்திரியாவே இருக்கிறேன், நான் உனக்காக வேலை செய்யறேன் அப்படி சொல்லிட்டு போலாமே. ஏங்க நான் அவர்கிட்ட நேரடியாக பார்த்து சொன்னேங்க. யார்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களோ ஒரு மந்திரியே நேரடியாக பார்த்து சொன்னேன். உங்களுக்கு நான் வேலை செய்கிறேங்கன்னு நான் சொன்னேன். இல்லைம்மா கரெக்டாக கேட்டீங்க. ஒருத்தரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்காங்க, அது வேற ஸ்டேட்ல இருந்து. இந்த வாய்ப்பு கூட கிடைக்காம பல பேர் மத்திய இணையமைச்சர் வேற அங்க இருந்துகிட்டே எங்க போட்டி போடுறாங்கன்னா, இங்க வேற நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு அங்க உழைச்சவனை கூட போட்டி போடலாம், புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இது இந்த நோக்கம் இது எதை சார் குறிக்குது? எதை பார்த்துருக்கு? இது எப்படி தெரியுதுன்னா, எனக்கு இவங்கெல்லாம் இந்த பேக்ரவுண்டில் இன்னொரு மியூசிக் ஒன்று போடணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா நம்ம என்ன தான் பேசணும். இப்போ நம்ம 2 பேரும் பேட்டியில் பேசிகிட்டே இருக்கிறோம். ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த மாதிரி பேக்ரவுண்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்மை விசுவாசிகளாக இவங்க இருக்கிறாங்க. வேற ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்க என்ன பேட்டி கூப்பிட்டீங்க, நான் ஏன் ஓடி வரேன்? நான் பயங்கர களைப்பா இருக்கிறேன், ஏன் ஓடி வரேன்? எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும். தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி வரல. முதல்ல உங்களுக்கு என்ன அக்கறை? பாஜக எனக்கு என்னங்க வந்தது? எந்த ஆட்சி வந்தா எனக்கு என்னங்க வந்தது? எந்த ஆட்சி வந்தா எனக்கு நாங்க யாரும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. குறிப்பா பாஜகவுக்கு வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் பாஜக வேலை பார்க்கறதுனால எனக்கு எத்தனை பேர் என்ன இப்ப கூட இன்னைக்கு காலையில ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு 1ஆம் தேதிங்க, ஏப்ரல் 1 என்ன என் சர்ச்சுடைய இதை அனுப்புறாங்க. அதுக்கு அனுப்புறான். அதுல ஒரு கிறிஸ்தவன்லாம் எனக்கு என்ன அனுப்புறான்? இவர் பாஜக ஆளு, பாஜக உங்களெல்லாம் கூப்பிடுறாரு, ஜபத்தை பண்ண நைஸா பாஜக பின்னாடி போறதுக்கு உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்றான். அதெல்லாம் போனாலும் பரவாயில்ல, நீ என்ன கமெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் பிஜேபிக்காக ஆதரவு பேச நான் தைரியமா ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த எண்ணமும் இந்த செயலும் இந்த புத்தியும் யாருக்குமே இல்லை பாஜக தலைவராக இருக்கக்கூடிய இப்ப இருக்கிறாங்களே. நிச்சயமா இல்லைங்க, நிச்சயமா இல்ல. ஏங்க நான் ஒரு வெறியோட கூட ஓடிட்டு இருக்கிறேங்க. நான் எனக்கு என்னங்க வந்தது? யார் ஆட்சிக்கு வந்து எனக்கு என்னங்க வந்தது? நான் மக்கள் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், அங்கே சொல்கிறாங்க உங்கள் பிரதமர் அருமையாக திட்டங்கள்லாம் அருமையாக இருக்குது, அருமையாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு இந்தியாவை, ரொம்ப அருமையாக கொண்டு வர்றாரு இந்தியாவை,
எங்களுக்கே பயமா இருக்குது. இவர் எங்களை விட அதிகமாக போயிடுவார். இன்னைக்கு சைனாக்காரன் பயப்படுறான், அமெரிக்காக்காரன் பயப்படுறான், ரஷ்யாக்காரன் பயப்படுறான், ஜப்பான்காரன் பயப்படுறான். இத்தனை பேர் பயப்படக்கூடிய ஒரு இந்தியாவாக நம்முடைய இந்தியா இருக்குன்னு அது காரணம் யாருங்க? அருமையான பிரதமர் மோடி தானே, அந்த பிஜேபி ஆட்சி தானே. அப்போ இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அதற்காக இவ்வளோ போராட்டம் நான் பண்றேன். வேற எதுக்கு நான் ஓடி வரேன்? நான் எனக்கு என்னங்க வந்தது? என் ஆன்மீகத்தில் இல்லாத பணமா? உங்களுக்கே தெரியும் ஆன்மீகத்தில் யாரெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறான்னு. நான் போகக்கூடாது அந்த மாதிரி. ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் வரணும்? மக்கள் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க, நான் நல்லா இருக்குன்னு நினைக்கல. ஏன் அந்த எண்ணம் இந்த பிஜேபியில் உள்ள தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் ஏன் அந்த எண்ணம் இல்லை? குறிப்பா எல்முருகனுக்கு ஏன் இல்லை? நான் பேர் சொல்ல விரும்பல. நான் சொல்றேன். ஏன் நீங்க ஒரு ஆள் மட்டும் நீங்க குறிப்பிடுறீங்க? சொல்லணும் இல்ல, ஒரு ஆள் மட்டும் இல்லையேங்க, இருக்கிறாங்களே. இல்ல நிறைய பேர் இருக்காங்க. அது சொல்றேன். ஏங்க கவர்னரா இருந்தீங்க நீங்க. ஏங்க கவர்னர்னா என்ன மாதிரி போஸ்ட்டுங்க? இல்ல திரும்ப உங்களை கவர்னர் ஆக்கி இருப்பாங்கல்ல. இல்ல எனக்கு இப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா, சென்னையில நீங்க பிராமண தொகுதின்னு சொல்லிட்டு அங்க போய் நிப்பாட்ட வைக்கிறாங்களா? உண்மையில பாஜக வெற்றி பெறுமா? நான் கேக்குறேன், உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல நிச்சயமா கிடையாதுங்க. எந்த அடிப்படையில் கொண்டு கொடுத்தாங்க? அந்த அம்மாவுக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி. ஏங்க நிச்சயமா அந்த அம்மா தோத்து தாங்க போறாங்க. நான் பிஜேபி ஆதரவு தான் பேசுறேன், ஆனால் வேற வழி இல்லை. நான் உண்மையை பேசுறேன். நடக்கதை நான் பேசுறேன். இல்ல உண்மையை நான் பேசுறேன். உண்மையே நான் பேசி ஆகணும், அவ்வளவுதான். இப்போ நான் சொல்றேன், காலம் தாமதம் ஆகலை. இப்போ நீங்க மாத்தலாம். தொடர்ந்து அந்த அம்மா தான் அங்கே நிற்க போறாங்கன்னா நிச்சயமா தோக்க தான் போறாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி தான் என்னுடைய ஆலந்தூர் பகுதியில் என்ன ஏதோ ஒரு வேட்பாளர் கொண்டு நிற்க வைக்கிறாங்க. அந்த வேட்பாளர் யாருக்கும் தெரியாது, தெரியாத ஒரு வேட்பாளர் கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. என்ன ஆக போகுது? இந்த தலைமை என்ன சார் நம்ம சொல்றது? பாஜகன்னு ஒரு தலைமை எப்படி வந்த தலைமை இன்னைக்கு வந்து கேண்டிடேட் போட தெரியல, ஸ்டெடியா நின்று நிர்வகிக்க தெரியல, ஊர்ல போறவங்கலாம் கேட்க. நான் என்ன சொல்றேன், தம்பி அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்தார்ல, நீங்க வந்து குழு அமைச்சிங்க இல்லையா, தேர்தல் குழுன்னு அமைச்சிங்க. அவரை உட்கார வச்சு ஏங்க யாரை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும், இவங்க யாருமே என்ன பண்ணல, கிராமமா போல. தம்பி அண்ணாமலை போன மாதிரி சுற்றுப்பயணம் இவங்கெல்லாம் பண்ணவே இல்லை, நேரடியாக மக்களை சந்திக்கவே இல்லை. ஆனா இவர் எல்லா மக்களையும் சந்திச்சாரு. அது மட்டும் இல்ல, தங்களுடைய உறுப்பினர்களை சந்திச்சாரு, மாவட்ட செயலாளர்களை சந்திச்சாரு. அப்ப இவருக்கு தெரியும் யாரை கொண்டு வந்து வேட்பாளரை போட்டா நம்ம ஜெயிக்க முடியும்னு இவருக்கு தெரியும். ஏன் அவருக்கு அந்த சான்ஸை கொடுக்குறாரு? அந்த தேர்வு குழுவில் ஏன் அண்ணாமலை இல்லை? வேட்பாளர் தேர்வுக்குள்ள அண்ணாமலை இருந்தாரா? நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு. என்னங்க இது? ஏங்க அவ்வளோ பெரிய ஆளான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ்னு ஐபிஎஸ்ல ஈஸியாக பாஸ் ஆகி வந்துட முடியுமா? அந்த நினைப்புல அவங்க பண்றாங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸ்னா சாதாரண காரியமா? நீங்க 1000 அரசியல் பண்ணலாங்க, உங்களை கொண்டு போய் தூக்கி உள்ள போடுறது ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே. உங்களை பிடிச்சி கைது பண்ணி தூக்கி உள்ள போடுறேன் போது ஐபிஎஸ் ஆஃபீஸர் கைது போடுறான். கேட்க வேண்டியதானே கேள்வி, உன்னை விட நான் பெரிய ஆள் அரசியல் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அந்த நேரத்தில்? முடியாதுல்ல. அப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெரிய ஆளு எதிர்த்து எதிர்கட்சியாக செயல்பட முடியலையே. இப்போ ஒன்றும் இல்லைங்க, திமுக போட்டு புட்டு 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 உடைச்சது யாருங்க? நிச்சயமா ஃபாதர். இப்போ வந்து திரு வானதி சீனிவாசன் கோவை வடக்கில் வந்து நிற்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எனக்கு கோவை நான் கேட்குற தொகுதியை கொடுத்தா நான் நிற்கிறேன், இல்லைன்னா எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அம்மா விட்டு கொடுத்துட்டு போகுமா? இல்லை இந்த அம்மாவே யாருக்குன்னு தொகுதி மாறியாச்சு, இப்போ இந்த இடத்துல மாறி இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அது இப்போ நீங்கள் சொன்னது இன்னொரு விஷயம். ஏற்கனவே ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்கிறீங்க, ஏன் அதே தொகுதியில் நின்று ஜெயிங்களேன்? ஏன் அதே தொகுதி கேட்க வேண்டியது? அது ஏன் ஃபாதர் முடியல? அதை நான் கேட்கறேன். ஏன் அதே தொகுதி கேட்டு நீங்க வாங்கி அங்கேயே இருங்களேன். இவங்க பண்றது ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இவங்க ஆனா வந்து வெளியில வந்து இருந்துகிட்டு நாங்க இப்படி நாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இது நம்ம எப்படி நீங்க சொன்ன மாதிரி திரு வானதி சீனிவாசன் அவர்கள் அது நல்ல ஒரு வேட்பாளர் தான். நீ கமலே தோக்கடிச்ச தொகுதி அது, அதனால நீங்க அங்க நிக்க வேண்டியதானே. இவங்க அதை கேட்டு அதிமுக கேட்டு பெற தெரியல. அவங்க சட்டசபையில் நல்லா பேசினாங்க, நான் அதில் குறை சொல்லலை. அதே தொகுதியில் நின்று நீ திரும்ப ஜெயிச்சுட்டு வரலாமே. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் நின்னார் இல்லையா, அதே தொகுதியில் நின்று ஜெயிச்சுட்டு வர வேண்டியதானே. ஏன் மாறுறீங்க நீங்கள்லாம்? ஏன் மாறுறீங்க? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேற யாருக்கும் விட்டு கொடுக்குறீங்க, வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க. நம்ம ஜெயிச்சானா ஜெயிக்காம போனான்னு அப்படி இல்லை. நான் எங்களை மட்டும் ஜெயிக்க வச்சிருக்கேன், மித்ததெல்லாம் இல்லைங்க. இதுவே சந்தேகம் தாங்க. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டே சந்தேகங்க ஜெயிக்கிறது. நான் சொல்கிற லிஸ்ட்டே சந்தேகங்க ஜெயிக்கிறது. அதுவே தொகுதி மாறி போறதே தப்புங்க. இப்படி இருந்துகிட்டு பாஜக வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு இவங்கள வளர்க்க போறாங்களா? இவங்க இது குறித்து பேசினா நீங்க நல்லா இருக்க கூட்டணி கெடுக்கிறன்னு நம்ம கமெண்ட் வர. என்ன கமெண்ட் பண்ணி ஒன்றும் நடக்க போறதில்ல. இவங்க கமெண்ட் கொடுக்குறது தான் பைத்தியக்காரன். அதை பற்றி நான் கவலைப்படல. திரு அமித்ஷா அவர்கள் இதை சிந்திக்கணும், திரு மோடி அவர்கள் இதை சிந்திக்கணும், பிஜேபியோட தலைவர் டெல்லி தலைவர்கள் இதை சிந்திக்கணும்.
தொடர்ந்து இந்த தலைகள்லாம் தூக்கி போட்டால் தான் பிஜேபி வளரும், வேறு வழியே கிடையாது. இப்போ ஃபைனலாக இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு தொகுதி கொடுப்பாங்களா இல்லை அவர் போட்டியிடணுமா நிச்சயம் கொடுத்துதாங்க ஆகணும். தலையெழுத்து கேட்குற தொகுதி கொடுக்கணுமே. கேட்குற தொகுதியை கொடுத்துதான் ஆனால் அவர் நிற்க மாட்டார். அவர் கேட்குற தொகுதி அவர் கொடுக்கலாம், நிற்க மாட்டார். விட்டுட்டு போக வேண்டியதானே. நாங்கள் இல்லை அதான் முடியாதுன்றாங்க. அதனால தான் இப்போ தாமதம் ஏற்படுது. அதனால தாங்க தாமதம். அந்த ஒரு எண்ணம் கூட இல்லையாங்க அவங்களுக்கு. ஒரு தேசிய கட்சி வேட்பாளர் அறிவிப்பதற்கு தாமதம் ஏற்படுது. நாம தானே இடுக்கா இருக்கிறோம் அதுக்கு. அப்போ ஃபாதர் இது வந்து திட்டமிட்டே குளறுபடி பண்ணணும், வெயிட் பண்ணணுங்கிற தாமதம் கிடையாது, இயற்கையாகவே உண்டு பண்ண தாமதம் இது. அப்படி எடுத்துக்கலாமா இதை? அது எப்படி இயற்கை எடுக்க இல்லை. இயற்கைனா எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஒரு தொடர்ந்து ஒரு தப்பை செஞ்சிருக்கீங்க, அதுக்கு வழி தெரியாம முடிச்சுட்டு இப்போ மாட்டிட்டு நிக்கிறீங்க, அப்படி வந்ததா இல்லை வேற யாருக்குன்னு? அதாவது இவங்க நினைக்கல இந்த அளவுக்கு ஆகணும். அதைத்தான் கேட்க வரேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன நினைச்சாங்கன்னா, இல்ல ஃபாதர் என்ன பேசுறாங்கன்னா, இதெல்லாம் வந்து நல்லா இருக்க தொகுதியை கெடுக்கிறதுக்கு யாரோ வேலை பார்க்காங்க, அண்ணாமலை டீம் வேலை பார்க்க அப்படி இப்படிங்கிறாங்களா. நான் அதை சொல்ல வரேன். அப்படி வந்து குளறுபடி இல்லை இது. இதுக்கு அண்ணாமலை டீமும் வேணா, எந்த டீமும் வேணாங்க. யாரை கேட்டாலும், சின்ன குழந்தைய கேட்டால் கூட அண்ணாமலை யாருன்னு கிளீனாக சொல்லலாம், அண்ணாமலை யாருன்னு. இதுக்கு என்னத்துக்கு டீம் வேற வேணுமா? அண்ணாமலைக்கு ஒரு டீம் வேற வேணும். இவங்க அப்படிதான் பேசுவாங்க. இவங்க பேசி என்னங்க நடக்க போகுது? நான் திரும்ப சொல்றேங்க, மறுபடியும் நான் சொல்றேங்க, அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டிய தொகுதியை கொடுக்காவிட்டால் இதோட மறந்துருங்க பிஜேபியை தமிழ்நாட்டில். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. ஒரு கட்சிக்கு தலைமைங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாநில தலைவராக நேஷனல் கட்சிக்கு இருக்கிறது வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் தான். என்ன நீ உழைச்சி கொடுத்துட்டு போன இந்த 5 வருஷத்துக்கு, அவ்வளோதான். அது ரிப்பீட்டடாக மாறுவாங்க. இது இயற்கை நேச்சர். இந்த தலைமையில் இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களால் முடிவு எடுக்க முடியலைங்கிறது தெரியுது, பட்டவர்த்தமாக தெரியுது. பின்னாடி இருந்து யாரை இயக்குறாங்க, பல பேர் தன்னிச்சையெல்லாம் அவரால் எடுக்க முடியல. இதுவே ஒரு கட்சிக்கு அழகா. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், ஒரு முடிவு எடுக்க தெரில, எதிர்கட்சியாக செயல்பட தெரில, ப்ராப்பராக 27 தொகுதி உங்களால் கேண்டிடேட் போட முடியலை. யாரும் தூண்டியோ இல்லை பிரச்சனை பண்ணுங்க என்ன பண்ண, நேச்சராகவே இது உண்டாயிருது. ஏன்னா அவங்க பண்ண வேலை. இவ்வளோ விஷயமும் இல்லைன்னா இந்த தேர்தல் ரிசல்ட்டு எப்படி வரப்போகிறது இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாம். இன்னமும் வந்து இந்த கட்டமைப்பை எப்படி பார்க்கறது? பாஜகவுடைய கட்டமைப்பு, தற்போதைய கட்டமைப்பு, தலைவர் சொல்லக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், பின்புலமாக இருக்கக்கூடியவர், அதாவது அவரை வேலை செய்யாமல் தடுக்கிறவர்கள், அப்படி கூட எடுத்துக்கலாம். அதாவது உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாங்க. பொது வழிக்குன்னு வந்துட்டிங்கன்னா, பொது வெளிக்கு நீங்கள் வந்துட்டாலே நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் யாருக்கும் நம்ம வணங்கி போக வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது, வளைந்து போகணுன்னு அவசியமும் கிடையாது. அடுத்தது, உங்களை நேர்மை என்றைக்கும் உங்களை காப்பாற்றும். அந்த நேர்மை இல்லாத காரணத்தினால்தான் உங்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுத்தும் உங்களால் என்ன பண்ண முடியல, எதையும் சரியாக செயலாக்க முடியல. இதற்கு காரணம் உங்கள் நேர்மை இல்லை. இதுதாங்க பிரச்சனை. ரொம்ப வளைஞ்சிட்டாங்களோ, யாருக்கோ வளைஞ்சு கொடுத்துட்டாங்க, ரொம்ப வளைஞ்சிட்டாங்களோ, இல்லை மொத்தமாக சரணடைஞ்சிட்டாங்க. சரணாகதி ஆயாச்சு, வளைய கூட இல்லை, சரணாகதி ஆயாச்சு. அதிமுக என்னவாது பண்ணிக்க, என் மேலே ஏறி என்னவா ஏறி போய்க்கும். அந்த சரணாகதி அதிமுகட்டையா திமுகட்டையா? இப்போ நான் அதுதான் கேட்பேன். அடுத்த கேள்வி கரெக்டான கேள்வி கேட்குறீங்க. இது ஒரு பக்கம் அண்ணா அதிமுக கிட்டேயும் இருக்குது, திமுக கிட்டேயும் இருக்குது. 2 சைடும் சரணாகதி ஆயாச்சு. இன்னைக்கு நிலைமை அதுதான். நிச்சயமாக ஃபாதர், என்னமோ எப்படியோ இந்த தேர்தல் ரிசல்ட்டில் தெரிய போகுது. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றிங்க.